ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கணும். நம்ம சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, ரவா வச்சு நிறைய ஸ்நாக் பண்ணலாம், நிறைய பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோ உப்புமா பிடிக்காது. ஸோ நான் இன்றைக்கி ரவா புட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, அதனால் பேபிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றதுனால அவங்க புட்டு வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ரவா புட்டு பண்ணியிருக்கேன். என்கிட்ட அதிகமான குவான்டிட்டி இல்லை. ஸோ 1/4 கிலோ அளவு அந்த பேக்கெட் இல்லை, அதுதான் இருந்துச்சு. அது வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட அனில் ரவை எடுத்து 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ண ரவா எடுத்திருந்தால் நீங்கள் அதை மறுபடியும் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, வறுக்க தேவையில்லை. ஸோ நான் இது நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா கம்ப்ளீட்டாக கூலான பிறகு அதில் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சில பேர் ஸ்வீட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உப்பு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதில் லைட்டாக சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும். இது மாதிரி பிடிச்சி பார்த்தா தான் அது நான் அந்த அந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 7 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருங்க. நல்லா தண்ணி தெளித்து ஊற வச்சுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும் வேக வச்ச பிறகு. இல்லைனா ஒரு மாதிரி உருண்டையாக மாறிடும். ஸோ நான் என்கிட்ட இட்லி குண்டான் பெருசாக இருக்கும். அதில் ஸ்டீமர் வைக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதில் குட்டி வானல் ஒன்று எடுத்து அதில் நான் என்னோடய ஸ்டீமர் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வச்சுட்டு அதில் ரவாவை பரப்பிட்டு மூடி வச்சுட்டேன். லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுடுங்க. ஸோ நான் நாட்டு சர்க்கரை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் என் குழந்தைங்களுக்காக. ஸோ நாட்டு சர்க்கரையில் அவங்களுக்கு ஏலக்காய் தட்டி போட்டால் பிடிக்காது, அது வாயில் எது பட்டாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் ஏலக்காவை நாட்டு சர்க்கரை கூட எடுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தேங்காவும் துருவி போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் தேங்காவையும் நான் லைட்டாக பல்ஸ் பண்ணியிருக்கேன். கொரகொரப்பாக, ரொம்ப ஓவராக வாயில் படாமல் இருக்கிற மாதிரி இல்லாமல் எதுவுமே தெரியாத அளவுக்கு நான் அதை பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் பண்ணிவிட்டு சைடில் புட்டு ரவா ரெடி ஆகிடுச்சுல, அதை எடுத்து வானலில் கொட்டிட்டு அது கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நான் பவுடர் பண்ண ஏலக்காய், நெக்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை இப்போ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது பத்தலைன்னா நீங்கள் திரும்ப நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக தேங்காய் மேலே வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது கூடவே போட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்படியும் அதை நம்ம பெரட்டி தான் சாப்பிட போகிறோம். பட் அது அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னால வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ரவா போட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். நெக்ஸ்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா தான் எனக்கு மீன் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மீனை எங்கள் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பீச் இருக்குது, ரொம்ப ஃபெமிலியராக ஆக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஈடன் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் மேபி பார்த்துருக்கலாம், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ஒரு கேமல் எப்போவுமே சாட்டர்டே சண்டேனா பாண்டி மெரினா போயிட்டு இந்த பக்கம் வரும். அந்த ஒட்டகம் போச்சு, அதுதான் என் பேபிஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. கேமல்னா என்ன, ஒட்டகனா நான் ரெண்டும் ஒன்றும் இல்லையா? நடந்து போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.